தினமலர் வாசகர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி என்றால் என்ன? பூமாதேவியுடைய மைந்தன், அவருடைய பெயர் தான் நரகாசுரன் பேர். எல்லாரையும் கொடுமைப்படுத்தினான். இப்ப சுவாமி என்ன பண்றார், இது மாதிரி தோன்றி இந்த நரகாசுரனை சம்ஹாரம் பண்றார். அதனால என்ன பண்றார், அதுவும் சுவாமி கையில சம்ஹாரம் ஆனதுனால அவருடைய தாயாரான பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறா, இந்த நாளை அனைவரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அதனால்தான் இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க கொண்டாடுறோம். காலங்காலத்துல 4:30 மணிக்கு முன்னாடி எழுந்துடணும். எழுந்து வெந்நீர் ஜலத்துல அன்னைக்கு குளிக்கணும். இருக்கக்கூடிய பெரியோர்களை வச்சு நம்ம நல்ல காய்த்து அதை நம்ம தேய்ச்சிக்கணும். அந்த தைலம் ஏன் தேய்ச்சிக்கணும்னா, அன்னைக்கு அந்த தைலத்துல மகாலட்சுமி இருக்காளாம். ஒரே ஒரு துளி கங்கா ஜலம் குடிச்சா கூட அவன் யமபயம் இருக்காதுன்றார், பாப்பங்கள்லாம் போக்கிடும்ன்றார். கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு புத்தாடையில மகாவிஷ்ணு இருக்கார், அதை நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு புத்தாடை தரிச்சுண்டு பெரியோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் 4 திரி போட்ட தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷமா சொல்லுவா. தீபாவளி அன்னைக்கு விசேஷமா லட்சுமி பூஜைன்னு பண்றது நம்முடைய சம்பிரதாயங்கள் இருக்கு. லட்சுமி என்றால் வெறும் செல்வம் மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியம், நல்ல அறிவு, எல்லா ஜீவராசிகளும் லட்சுமி இருக்கலாம். ஏழை பாழைகளுக்கு அவளுக்கு சென்று நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பக்ஷணத்தை கொடுத்து, அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வஸ்திரங்களை, புது வஸ்திரங்களை வாங்கி கொடுத்து அவர்கள் இன்புற்று இருக்க அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது பாருங்க. அதுக்கு ஈடு வேறு ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி என்றோ அடுத்த அந்த அமாவாசை இருக்கிற கணக்கு அந்த கேதார கௌரி விரதம்னு பண்றது நம்முடைய வழக்கம் இருக்கு. இதனால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை ஓங்குறதுன்றது நம்முடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் தீபாவளியை தொடர்ந்து அடுத்த அமாவாசை வரையில் கார்த்திகை ஸ்நானம்னு டெய்லி காலங்காத்தால 6 மணிக்குள்ள ஸ்நானம் பண்றதுன்றது ரொம்ப எளிமையான பரிகாரம். 2/12/2013 அடுத்த அமாவாசை வரைக்கும் டெய்லியே காலங்காத்தால ஸ்நானம் பண்ணா எப்பேற்பட்ட தோஷங்களும் சென்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு போலாம், ஒரு அகல்ல 8 திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஆகாஷ தீபம் ஏத்துறதுனால என்ன சொல்றார், எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் போகின்ற. கடன்னா 2 விதமான கடன்கள். நம்ம லௌகீகமா பணம் வாங்கி அது மாதிரி கடனும் போக்கப்படும். நாம் அனைவரும் இன்பத்தை அடைய வேண்டும். அந்த இன்பம்ன்றது எப்ப கிடைக்கும்னா, சிவசாயுஜ்யம் சுவாமி கூட நம்ம ஒரு ஒற்றுமையா இருக்கும் பொழுதுதான். அதுக்கு இந்த ஆகாஷ தீபம்ன்றது ரொம்ப எளிமையான, அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக சொல்லுகிறார்கள். தீபாவளி அன்னைக்கு என்னன்னா, அன்னபூர்ணியை விசேஷமா வேண்டிண்டு வெறும் உடம்பை வளர்ப்பதற்கு மட்டும் தாங்கள் எனக்கு அன்னத்தை கொடுக்காதீர்கள், நல்ல அறிவையும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அனைவரும் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்து தங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான மங்களங்களும் உண்டாக பிரார்த்திக்கிறேன்.